ചെന്നൈയിൽ നിന്ന് കടന്നു വന്ന വിനോദ് ബ്രദർ, ചെന്നൈയിലിരുന്ന് കടന്നു വന്ന വിനോദ് ബ്രദർ, ഹല്ലേലൂയ. உங்களை நேசிக்கிறேன். എല്ലാവരും ഒന്ന് ഇദ്ദേഹത്തിന് വേണ്ടിയിട്ടൊന്ന് പ്രാർത്ഥിച്ചേ. ആമേൻ. എല്ലാവരും ഇവർക്കാக ஜெபிங்க. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഏകദേശം 6 മണിക്കൂർ ട്രാവൽ ചെയ്താണ് മീറ്റിംഗ് വന്നത്. ഏറെക്കുறைய 6 மணி நேரம் பிரயாணப்பட்டு தான் இந்த கூட்டத்துல அவங்க வந்திருக்காங்க. വെളുപ്പാങ്കല 3 മണിക്ക് ഇവിടെ എത്തി. காலை அதிகாலை 3 மணிக்கு இவங்க வந்து இங்க சேர்ந்தாங்க. അദ്ദേഹം എന്നെ കണ്ടിട്ടില്ല. அவங்க என்ன இதுக்கு முன்னாடி பார்க்கல. ഞാൻ അദ്ദേഹത്തെ കണ്ടിട്ടില്ല. நானும் அவங்கள பார்க்கல. കുഴപ്പമില്ല, പറയുന്നതിന് നോ പ്രോബ്ലം. சொல்லுவதுல பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? എൻ്റെ ഫോട്ടോ കിടപ്പുണ്ട്. ഒരു പിടി ഗുളിയ വിഴുങ്ങാൻ വേണ്ടിയിട്ട് കയ്യിൽ വെച്ചിരുന്ന സമയത്ത് என் கையில போட்டோ இருக்கு. ஒரு கைப்பிடி அளவு மாத்திரையை விழுங்கி சாக வேண்டும் என்று கையில പാരസെറ്റമോൾ மாத்திரை ഒരു കൈ നിറച്ച്, ஒரு கை நிறைய. ആ സമയത്താണ് എൻ്റെ ഒരു ഷോർട്ട് വീഡിയോ കാണുന്നത്. அந்த நேரத்துல தான் என்னுடைய ஷார்ட் வீடியோவை இந்த சகோதரர் பார்க்கிறார். പെട്ടെന്ന് അദ്ദേഹം ഗുളിയെ എടുത്ത് ദൂരെ കളഞ്ഞു. திடீரென்று அந்த வார்த்தையை கேட்டு கையில வைத்திருந்த மாத்திரையை தூக்கி போட்டு விட்டார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. ഈ 2 വീഡിയോ അയച്ചു. ഒന്ന് ഗുളിയുടെ വീഡിയോയും ഒന്ന് കടലിൽ ചാടി പോകപ്പെട്ടിട്ടുള്ള വീഡിയോയും. ஒரே வீடியோ அமேன் கையில மாத்திரையை வச்சிருக்கிறதோ, இன்னொரு வீடியோ கடல்ல கீழே குதிக்கிற மாதிரியும் அமேன் குதிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறது போல ஒரு வீடியோ. 1 മിനിറ്റുള്ള ഷോർട്ട് വീഡിയോ കണ്ട് ஒரு நிமிஷத்தில் உள்ள ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்து அங்கிருந்து மனம் திரும்பினார். റീസൺ ഇതാണ്, 60 ലക്ഷത്തിന്റെ കടഭാരമുണ്ട്. இவளுடைய காரணம், மரணத்துக்குரிய காரணம் என்ன அப்படின்னா 60 லட்சம் ரூபாய் இவங்களுக்கு கடனா இருக்கு. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. 25 കോടി രൂപ കടം മാറുന്നത് ഞാൻ കണ്ടിട്ടുണ്ട്. 25 கோடி ரூபாய் கடன் அடைத்ததை நான் பார்த்திருக்கிறேன். ദൈവം സോൾവ് ചെയ്തത് കണ്ടിരിക്കുന്നു. தேவன் பரிகரித்ததை பார்த்திருக்கிறேன். എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ചിദംബരം ഒരിക്കലും ഇദ്ദേഹം മറക്കരുത്. சிதம்பரத்தை ஒரு நாளும் இந்த சகோதரர் மறந்து விடக்கூடாது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ചെന്നൈയിൽ ഒരുപക്ഷെ വിടുതൽ കാണത്തില്ല. சென்னையில ஒருவேளை விடுதலை இருக்காது. ചിദംബരത്ത് വെച്ചായിരിക്കും ഇദ്ദേഹം വിടുതൽ പ്രാപിക്കുന്നത്. ஆனா இவங்க சிதம்பரத்துல வைத்து கூட இவங்க விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். 2 ദിവസമായുള്ള സഹോദരനായിട്ട് ഞാൻ പരിചയപ്പെട്ടിട്ട് 2 நாள் தான் ஆகுது சகோதரனோடு நான் அறிமுகமாகி. ഈ മീറ്റിംഗിന് ഞാൻ വിളിച്ചില്ല. இந்த கூட்டத்திற்கு நான் இங்க வாங்கன்னு கூப்பிடல. ഇന്നലെ രാത്രി അദ്ദേഹത്തിനോട് ദൈവാത്മാവ് പറഞ്ഞു, நேற்று இரவு இவர்களிடத்தில் தேவனுடைய ஆவியானவர் பேசினார். ചിദംബരത്തിൽ പോ, சிதம்பரத்துக்கு போ. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദീർഘദർശിയുടെ വാക്ക് നീ നമ്പരുത്. தீர்க்கதரிசியின் வார்த்தையை நீ நம்ப வேண்டாம். യേശുവിന്റെ വാർത്തയെ നീ നമ്പണം. இயேசுவின் வார்த்தையை நீ நம்ப வேண்டும். ഹല്ലേലൂയ. ஜீசஸ். ഹല്ലേലൂയ. ஆமென். എല്ലാവരും ഇദ്ദേഹത്തിന് നേരെ കൈ നീട്ടി எல்லாரும் இந்த சகோதரருக்கு நேராக உங்க கரங்களை நீட்டி പ്രാർത്ഥിച്ചേ. ஜெபிங்க. യേശുവിന്റെ നാമത്തിൽ. இயேசுவின் நாமத்தில். നല്ല ബിസിനസ് എന്താ ബിസിനസ്സാ ചെയ്തോണ്ടിരുന്ന മോനെ? என்ன பிசினஸ் பண்ணீங்க? ஏசி மெக்கானிக்கலா? ஏசி ஷோரூமா? ஏசி மெக்கானிக்கல் ബിസിനസ് ചെയ്തോണ്ടിരുന്ന മോന. ஏசி மெக்கானிக்கல் பிசினஸ் செய்து கொண்டிருந்த மகன் എന്തോ പെട്ടെന്ന് അദ്ദേഹത്തിന്റെ ബിസിനസ് തകർന്നു. அவன் ஏதோ திடீரென்று சொல்லி அவருடைய தொழில் உடைந்து போனது. ടൈറ്റാനിക് കപ്പൽ തകർന്നതുപോലെ അദ്ദേഹം തകർന്നു. டைட்டானிக் கப்பல் எப்படி உடைந்து போனதோ இவரும் உடைக்கப்பட்டார். ഇവൻ ഇനി ടൈറ്റാനിക് കപ്പലല്ല. இவர்கள் இனி டைட்டானிக் கப்பல் அல்ல, നോഹയുടെ പെട്ടകം പോലെ ആയിരിക്കണം. இவர்கள் நோவாவின் பேழையை போல் இருக்க வேண்டும். ടൈറ്റാനിക് കപ്പൽ താഴോട്ടാണ് പോയതെങ്കിൽ, டைட்டானிக் கப்பல் தண்ணீரில மூழ்கி கீழே அடிவாரத்தில் போனது என்றால் നോഹയുടെ പെട്ടകം പർവ്വതത്തിൽ ഉറച്ചു. நோவாவின் பேழை பர்வதத்தில் உறுதிப்பட்டது. മോനെ, പരിശുദ്ധാത്മാവ് എന്നോട് പറയുന്ന ദൂത്, மகனே, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து என்னிடத்தில் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை, നിന്റെ പ്ലാനിനെയാ ദൈവം തകർത്തത്. உன்னுடைய திட்டத்தை தான் தேவன் உடைத்து போட்டார். ടൈറ്റാനിക് കപ്പൽ ഗോഡ്സ് പ്ലാൻ അല്ലായിരുന്നു. டைட்டானிக் கப்பல் அது தேவ திட்டத்தினால் உருவாக்கப்பட்ட கப்பல் அல்ல, അത് മാൻ പ്ലാൻ ആയിരുന്നു. அது மனுஷனுடைய திட்டமாய் இருந்தது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ദൈവത്തിന്റെ പ്ലാൻ ഒരിക്കലും തകരത്തില്ല. தேவனுடைய திட்டம் ஒரு நாளும் உடைக்கப்படாது. അത് മനുഷ്യന്റെ പ്രോജക്റ്റ് ആയതുകൊണ്ടാണ് തകർന്നത്. அது மனுஷனுடைய ப்ராஜெக்டா இருந்ததனால தான் உடைக்கப்பட்டது. മോനെ, നീ തകർന്നതിന്റെ കാരണം, மகனே, நீங்கள் உடைக்கப்பட்டதற்கு பின்பதாக இருக்கக்கூடிய காரணம் നിന്റെ പ്രോജക്റ്റ് ആയതുകൊണ്ട്, அது உங்களுடைய திட்டமாய் இருந்தது. ജൂലൈ ഈ ഞായറാഴ്ച, ஜூலை மாதம் இந்த ஞாயிற்றுக்கிழமை ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റ് നിന്റെ മേൽ വെളിപ്പെടും. தேவனுடைய ப்ராஜெக்ட் திட்டம் உங்கள் மேல் வெளிப்படுகிறது. ഒരു മനുഷ്യനാലും മന്ത്രവാദിയാലും തകർക്കാൻ കഴിയാത്ത, ஒரு മനുഷ്യனாலும் மந்திரவாதியினாலும் உடைக்க முடியாத அளவிலே നീ ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റായി മാറും. நீ தேவனுடைய ப்ராஜெக்டாய் மாறுவாய். സെപ്റ്റംബർ മാസം തീരുന്നതിന് മുമ്പ് செப்டம்பர் மாதம் முடிவதற்குள்ளாக
നിന്നെ പ്രയാസപ്പെടുത്തുന്നവരുടെ കടഭാരത്തെ തീർക്കാൻ ദൈവം വഴി തുറക്കും. உங்களை பிரயாசப்படுத்தக்கூடிய வேதனைப்படுத்தக்கூடிய கடன் பாரத்தை கர்த்தர் தீர்க்க செய்வார். അബ്രഹാമിന്റെ വീട്ടിൽ 3 ദൂതന്മാർ വന്നതുപോലെ ஆபிரகாமின் வீட்டிலே 3 தூதர்கள் வந்தது போல 3 ദൂതന്മാരെ ഞാൻ നിന്റെ അടുക്കിലേക്ക് അയക്കും. ഇനി AC മെക്കാനിക്കൽ മാത്രമല്ല, இனி ஏசி மெக்கானிக் மாத்திரமல்ல, നീ AC ഷോറൂം വരെ തുടങ്ങത്തക്ക രീതിയിൽ நீங்கள் ஏசி ஷோரூம் வரையிலும் திறக்கத்தக்கதாக ഞാൻ നിന്നെ അനുഗ്രഹിക്കാൻ പോകുന്നു. நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். നിനക്ക് വിരോധമായി വരുന്ന എല്ലാ പോലീസ് കേസുകളെയും ഞാൻ ബ്രേക്ക് ചെയ്യുന്നു. உனக்கு விரோதமாய் வரக்கூடிய சகல போலீஸ் கேസുகளையும் நான் உடைக்கிறேன். ഞാൻ നിനക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ நான் உனக்காக ஜெபிக்கும்போது എലീശയുടെ അടുക്കൽ ഒരു കടം പിടിച്ചൊരു സ്ത്രീ വരുന്ന ഒരു കാഴ്ച കാണും. எலிசாவின் அருகே கடன்பட்டதான ஒரு ஸ்திரீயானவள் கடந்து வருவதை பார்க்கிறேன். അവൾ ഇങ്ങനെ പറഞ്ഞു, அவள் இப்படி சொன்னாள், കടക്കാരന്റെ മക്കളെ പിടിച്ചു കൊണ്ടുപോകാൻ പോകുന്നു, கடன்காரர்கள் வந்து என் பிள்ளைகளை பிடித்து கொண்டு போக போகிறார்கள், എന്നെയും ചോദിക്കുന്നു, என்னையும் கூப்பிடுகிறார்கள், പ്രവാചക ഞാൻ എന്താ ചെയ്യേണ്ടത്? தீர்க்கதரிசியே நான் என்ன செய்ய வேண்டும்? എലീശ പറഞ്ഞു, எலிசா சொன்னார், മകളെ மகளே നിന്റെ കയ്യിൽ എന്താ ഉള്ളത്? உன் கையில என்ன இருக்கிறது? അതിനെ ഞാൻ ഭയപ്പെടുത്താൻ പോവാ. அதை நான் பெருக பண்ண போகிறேன். കർത്താവേ, ஆண்டவரே, എല്ലാവരും കൈ ചൂണ്ടി പ്രാർത്ഥിച്ചു. எல்லாரும் கையை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. പിതാവിന്റെ പുത്രന്റെ പരിശുദ്ധ பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் വിനോദിന്റെ മേൽ വ്യാപരിക്കുന്ന வினோத் அவர்கள் மேல் கிரியை செய்கிற 60 ലക്ഷം രൂപ കടം 60 லட்சம் ரூபாய் கடன் മാറ്റുവാൻ 60 സെക്കൻഡ് പോലും അങ്ങേക്ക് വേണ്ട. ஆண்டவரே, அந்த கடனை முற்றிலும் விலக்க உமக்கு 60 நொடி கூட தேவையில்லை ஆண்டவரே. എങ്കിലും ஆனாலும் അങ്ങയുടെ മുമ്പിൽ ഞാൻ 60 ദിവസത്തെ തരികയാണ്. ஆண்டவரே, உமக்கு முன்பதாக நான் 60 நாட்களை கொடுக்கிறேன். 60 ദിവസം തീരുന്നതിന് മുമ്പ് அந்த 60 நாட்கள் முடிவதற்குள்ளாக ഇവൻ എവിടെയാണോ ഭാരത്തോടെ ഇരിക്കുന്നത്, இவர் எங்கே எந்த இடத்துல பாரத்தோடு இருக்கிறார், യേശുവിൻ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் I break in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் நான் உடைக்கிறேன். യേശുവിൻ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில். ആമേൻ. ஆமென். മോനെ, மகனே, മീറ്റിംഗ് കഴിഞ്ഞ് ഞാൻ നിനക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കില്ല. ஆமென். கூட்டம் முடிஞ்ச உனக்காக நான் ஜெபிக்க மாட்டேன். നിന്റെ ഒറ്റവട്ടെ പ്രാർത്ഥിക്കും. நான் ஒரு முறை தான் ஜெபம் பண்ணுவேன். ഡെലിവറൻസ് നടന്നു കഴിഞ്ഞു, விடுதலை நடந்து விட்டது. ഇരുന്നു. கருங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ദൈവം അത്ഭുതം ചെയ്യും. தேவன் அற்புதங்களை செய்யும். കേട്ടോ, ചിരിച്ചോണ്ടിരിക്കുക. சிரித்துட்டு சந்தோஷமா ഇനി இருக்கு. ഒരിക്കലും ആത്മഹത്യയെ കുറിച്ച് ചിന്തിക്കരുത്. இனி ஒரு நாள் தற்கொலை குறித்து நீங்க நினைக்க கூடாது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഓക്കെ, എന്നാ ഒരു മൈക്ക് കൊടുത്ത്. அந்த உங்கள் இது கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வினோத்குமார்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னீங்க இல்லைங்களா, அதில் வந்து கர்ப்பமாக இருக்க குழந்தைக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு அவங்க சாட்சி சொன்னாங்க இல்லைங்களா. அதே போல் தான் என்னோடய ஒய்ஃபுக்கும் 3 மாதம் இதுவாக இருக்கும்போது ஒரு கிட்னி இல்லை, அதனால் வந்து நீங்கள் அதை இது பண்ணிவிடுங்க, வேணாம் அபார்ஷன் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 8 மாதம் வந்ததுக்கப்புறமா அதை 7வது மாதம் 9வது மாதம் செக்கப்புக்கும் அதை தான் சொன்னாங்க. நான் சொன்னதை நீங்கள் கேட்கல, இப்போ ஒரு கிட்னியே ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. கிட்னி ஃபங்க்ஷன் ஆகலனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் கொடுத்தது. நாங்கள் 2 குழந்தைக்காகவும் ஒரு வருஷம் ஃபாஸ்டிங் இருந்து டெய்லி 3 மணிக்கு ஜெபம் பண்ணதுனால ஆண்டவர் கொடுத்தது. நாங்கள் அபார்ஷன்லாம் பண்ண மாட்டோம், என்ன ஆகுதோ ஆகட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதம் தான் செக்கப்புக்கு போகலாம், போன மாதம் தான் செக்கப்புக்கு போகலாம் அப்படின்னு இருந்தோம். இந்த வார்த்தை கேட்டதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் செக்கப்புக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரே நாளில் எனக்குரிய ஆசீர்வாதமும் என் குழந்தைக்குரிய தீர்க்க தரிசனமும் நீங்கள் யாருக்கோ சொன்னீங்க, ஆனாலும் ஆண்டவர் அது எனக்காக கொடுத்தாரு. அந்த மெசேஜ் கேட்கறது முன்னாடி அப்போ போட்டுட்டேன் பாஸ்டர், ஒரு 130 140 பேராசிட்டமல் டேப்லெட்லாம் போட்டேன், எனக்கு ஒன்றுமே ஆகலை. சரி, அதனால் ஒரேடியாக போட்டுட்டு அந்த புழல் லேக் இருக்கும், சரி அதில் விழுந்துருவோம். ஏன்னா பெரிய பொண்ணு வந்து ஒரு 8 வயசு ஆகுது, 15 நாள் ஆகுது. Don't worry. கர்த்தர் அற்புதம் செய்வார் பாஸ்டர். ദൈവം അത്ഭുതം ചെയ്യും. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചാട്ടെ. உயர்த்தி கர்த்தரை துதிப்போம்.